ஐபிஎல்ல ஒரு கடப்பார டீம்னு சொன்னா அது மும்பை இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸோட நிலைமை ரொம்பவே கொடூரமா இருக்கு. இதுக்கான காரணம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தாலும் கேப்டன்ஷிப்பை ஒரு முக்கியமான காரணமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன்ஷிப் பண்றது யாரு? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா மும்பை விட்டு போறதா நிறைய நியூஸ் இருக்கு. நிறைய டீம் ஹர்திக் பாண்டியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் ஒரு பிக்கஸ்ட் ரூமரா இருக்கு. ஹர்திக் பாண்டியா எந்தெந்த டீமுக்கு போறாரு அப்படின்ற ரூமர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரூமர்ஸா இருக்கலாம், உண்மையா கூட நடக்கலாம். அந்த மாதிரி இருக்க டீம்கள் எதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டீம் போவாருன்ற ரூமர் இருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். இது அதிகப்படியான ஒரு ரூமரா இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் சிஎஸ்கேவோட மேனேஜரும் பேசிக்கிட்டது ஒரு வைரல் வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அதனால இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி போனா எந்த ரெண்டு பிளேயரை ட்ரேட் பண்ண போறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொடுத்து ரெண்டு பிளேயரை மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்றாங்க. அது ரெண்டு பிளேயர்ஸ் யாருன்னா ஒன்னு சிவம் டுபே, இன்னொன்னு ஒரு பேட்டர் போய் வாங்கிக்குவாங்கன்றாங்க. அந்த பேட்டர் பிரேவிஸா இருக்கும், இல்லனா ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கும்னு நிறைய ரூமர் இருக்கு. அப்படி ஹர்திக் பாண்டியா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான டீமா வந்துருவாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ரெண்டாவது எந்த ஒரு டீமுக்கு போவாருன்னு வாய்ப்புகள் இருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ஒரு டீமுக்கு போவாருன்னு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போனார்னா இந்த டீமோட கேப்டன் அக்ஷர் பட்டேல மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. அக்ஷர் பட்டேல் கூட ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலரும் பிளஸ் ஒரு பேட்டரியும் சேர்த்து மும்பை இந்தியன்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. இது மும்பை இந்தியன்ஸ் வாங்கினா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஜாக் பாட்டன் தான் சொல்லுவேன். ஆனா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் விடுறது ஒரு மைனஸா இருக்க போகுது. அப்படி ஹர்திக் பாண்டியா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ட்ரேட் ஆனார்னா ஹர்திக் பாண்டியா டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டெல்லி கேபிட்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஆயிடுவாங்க. மூணாவது எந்த ஒரு பிரான்சைஸ் சொல்லிருக்காங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். அவரோட ஃபார்மர் பிரான்சைஸ். அந்த ஒரு பிரான்சைஸ்ல வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பிரான்சைஸுக்காக அவர் சாம்பியன்ஷிப்பையும் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸுக்குலாம் இன்னுமே ஹர்திக் பாண்டியாவும் குஜராத் டைட்டன்ஸும் ரொம்பவே கனெக்டான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியா இருக்கு. அப்படி பார்த்தா ஓல்டு ரீயூனியன் தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியா மறுபடியும் அந்த டீமுக்கு போய் கேப்டன்ஷிப் பண்ணார்னா அந்த டீம்ல இருந்து ஒரு பெரிய பிளேயரை கண்டிப்பா ட்ரேட் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு பிளேயர்னு தெரியல. சரிங்க, கடைசியா உங்களுக்கான கேள்வி. அப்படி ஹர்திக் பாண்டியா எந்த ஒரு பிரான்சைஸ் டீம் போவார் நீங்க நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுற நம்ம பர்னிங் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.